என் பூர்வ ஜென்மங்களில் நான் அனுபவித்த அனுபவங்கள் மூலம் ஒழுக்கமும் நற்குணங்களும் எப்படி உருவாகின்றன என்பதை நானே கண்டேன். அந்த அனுபவங்கள் இன்று உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். நீங்கள் கேட்கப் போகும் 7 கதைகள் வெறும் கற்பனை கதைகள் அல்ல. அவை வாழ்க்கையின் அடிப்படை நெறிகளாக இருக்கின்றன. ஒரு சிறு பையனை நினைத்து பாருங்கள். அவன் உள்ளம் துடிப்பும் சுழற்சியும் நிறைந்தது. ஒழுக்கம் தெரியாத அவனிடம் ஒரு நாள் அவன் தாயார் என் ஜாதக கதைகளைச் சொன்னார். ஜாதக கதையா? அதில் என்ன இருக்குது என்று அவன் தோன்றினாலும் அந்த 7 கதைகள் அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றின. நான் இந்த கதைகளை கூறுகிறேன் ஏனெனில் நாளைய நல்ல மனிதரை உருவாக்கும் விதி இன்று விதைக்கப்படும் நற்குண விதைகளில்தான். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நற்குணத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒழுக்கம், கருணை, பொறுமை, உண்மைத்தன்மை, நன்றியுணர்வு, பகைமையை விலக்குவது, ஆசையை கட்டுப்படுத்துவது. இவை சும்மா சொல்லும் கதைகள் அல்ல, உண்மையை உணர வைக்கும் என் ஆனந்த பாதியின் கதைகள். இதெல்லாம் உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் பதியுமாறு என் சொற்களில் நான் இப்போது சிங்கமும் சேவலும். ஒரு காலத்தில் நான் ஒரு சேவலாக பிறந்தேன். நான் சிறிய சேவல்தான். ஆனால் என் உள்ளத்தில் பொறுமை என்ற ஒரு பெரும் சக்தி இருந்தது. அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. திமிர் நிறைந்தது. அது தனக்குத் தவிர யாரும் மதிக்கப்படக்கூடாது என்று நினைத்தது. அது ஒரு நாள் என்னைப் பார்த்து நகைத்தது. நீயா இந்த காட்டில் வாழும் தைரியசாலி என்று கேட்டு கத்தியது. நான் அமைதியாக பார்த்தேன். அது என்னை அவமதித்தது. ஆனால் நான் கோபப்படவில்லை. அது என்மேல் தாவினால் என்ன செய்வேன் என்ற பயமும் இல்லை. ஏனெனில் எனக்குத் தெரியும், உண்மையான வலிமை என்றால் அது சகிப்புத்தன்மைதான். நான் சிங்கத்திடம் மெதுவாக சொன்னேன், நீ வெறி பிடித்து கத்துவது உன் வலிமையை காட்டாது. என் அமைதி என் சக்தியை காட்டுகிறது. சிங்கம் அதிர்ந்தது. அது என்னைப் பார்த்து நின்றுவிட்டது. நான் அங்கே இருந்த ஒற்றை சேவல். ஆனால் என் பொறுமையால், என் திமிரற்ற அமைதியால் ஒரு சிங்கத்தை வளைத்தேன். அந்த நாள் சிங்கம் ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. அமைதியானவனே உண்மையில் ஆழ்ந்த வலிமையுடையவன். இந்தக் கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, திமிர் மற்றும் கோபம் என்பது வெளியில் காட்டும் போலி வலிமை. பொறுமை, சமாதானம், அறிவு இவைதான் உண்மையான வலிமை. சில நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருங்கள். அதுதான் மிகப்பெரிய பதிலாக இருக்கும். இந்த வீடியோவை விரிவாக பார்க்க விரும்புபவர்கள் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்.